Which of the following contains phosphorus oxygen phosphorus bond? Option A hypophosphorus acid. Option B phosphorus acid, pyrophosphoric acid, orthophosphoric acid. Hypophosphorus acid molecular formula H3PO2. ஸோ பாஸ்பரஸோடைய வேலன்ஸ் இந்த இடத்துல 5. ஸோ அதனால் 1 பாஸ்பரஸ் வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கும்போது அனதர் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்டு, இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே OH, இங்கே சிங்கிள் OH குரூப் இருக்கிறதுனால மோனோ பேசிக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், ஒரு OH குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதனால் டை பேசிக் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சியில் பைரோபாஸ்போரிக் ஆசிட் மாலிகுலர் ஃபார்முலா H4P2O7. இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணும்போது OH பாஸ்பரஸ் ஆக்சிஜன் டபுள் பாண்டு, இங்கே ஒரு OH, இங்கே பாஸ்பரஸ் ஆக்சிஜன் பாஸ்பரஸ், இங்கே டபுள் பாண்டு OH. இங்கே 4 OH குரூப் இருக்கிறதுனால இது டெட்ரா பேசிக்னு சொல்லலாம். அதே போல் வந்து ஆப்ஷன் டியில் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4, இங்கே 3 OH, இங்கே டபுள் பாண்டு O, இது அவங்க 3 OH குரூப் இருந்தாலும் ட்ரை பேசிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் திங்க் வந்து பாஸ்பரஸோடைய வேலன்ஸ் வந்து 5, ஆக்சிஜனுக்கு வந்து 2, ஹைட்ரஜனுக்கு 1. இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.